ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பாப்கார்ன் பையன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹண்டிங் ஸ்போர்ட்ஸுக்கும் ஆனருக்காகவும் பண்ற கிரியேட்டரோட படங்கள் தான். இவங்கள அவங்க உலகத்துல யோய்ச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களால 1000 வருஷத்துக்கும் மேலேயும் உயிர் வாழும். இவங்களுக்கு ஸ்பெஷல் பவர்னு எதுவும் இல்லை. ஆனா அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி மறையிறது, பிளாஸ்மா பிளேட், தெர்மல் விஷன் நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணி அன் பண்ணுவாங்க. நம்ம பூமி மட்டும் இல்ல, நிறைய பிளானட்ஸுக்கு போய் அங்க எது ஸ்ட்ராங்கஸ்டோ அது கூட சண்டை போட்டு வின் பண்ணுவாங்க. இதுக்காக இந்த மாதிரி அன் பண்றாங்கன்னா இந்த கிரியேட்டர் உலகத்துல நிறைய கிளான்ஸ் இருக்கும். அவங்கவுங்க கிளான்ஸ்ல அவங்க ஸ்ட்ராங்கஸ்ட்னு காட்டுறதுக்காக இந்த மாதிரி ஸ்ட்ராங்கஸ்ட் டார்கெட் அன் பண்ணி அதை டிராஃபியா காட்டுவாங்க. சரி, வாங்க மூவி லிஸ்ட்டுக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற படம் பிரியேட்டர் பார்ட் 1. இந்த படம் 1987ல ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட ஹீரோ வேற யாரும் இல்ல, நம்ம அர்னால் தான். இந்த படம் மட்டும் எத்தனை தடவை பார்த்தாலும் போரே அடிக்காது. பழைய படமா இருந்தாலும் நல்லா எடுத்திருப்பாங்க. ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் டீம் இருக்காங்க. அவங்களோட தலைவன் அர்னால் தான். இவங்களோட டாஸ்க் வந்து ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற ஹாஸ்டேஜஸ காப்பாத்துறது தான். அதை ஈஸியா முடிச்சிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு தெரியுது இவங்க காட்டுக்குள்ள தனியா இல்ல, வேற ஏதோ ஒண்ணு இருக்குன்னு. அது ஒருத்தர் ஒருத்தரா சாவடிச்சு அவங்க தோலை உரிச்சு மரத்துல தொங்க விடுதுன்னு அது வேற யாரும் இல்ல, கிரியேட்டர் தான். இது கிட்ட இருந்து அர்னால்டும் அவங்க டீமும் எப்படி தப்பிக்கிறாங்கன்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஐஎம்டி ரேட்டிங் 7.8 கொடுத்திருக்காங்க. அர்னால்டோட ஆக்டிங், பிரியேட்டோட ஹண்டிங், அப்புறம் கிளைமேக்ஸ்ல வர ஃபைட்னு பிரிச்சு மேஞ்சிருப்பாங்க. பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போற படம் பிரியேட்டர் பார்ட் 2. இந்த படம் 1990ல ரிலீஸ் ஆகிருக்கு. போலீஸ் ஆபீசர் மைக்குன்னு ஒருத்தர் தான் இந்த படத்தோட ஹீரோ. இந்த படம் ஃபுல்லாவே சிட்டியில் தான் நடக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் ஒரே மாதிரி கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் பார்ட்ல ரெண்டு குரூப்புக்கு நடுவுல சண்டை போகும். அப்போ பிரியேட்டர் உள்ள வந்து எல்லாரையும் சாவடிக்குது. அதே மாதிரி தான் இந்த படத்துல ரெண்டு கேங்குக்கு நடுவுல சண்டை போகுது. அதை தடுக்க நம்ம போலீஸ் ஹீரோவும் அவர் டீமும் போறாங்க. அப்போ பிரியேட்டர் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்தா மாதிரியே உள்ள வந்து எல்லாரையும் சாவடிச்சு தோலை உரிச்சு தொங்க போடுது. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல கொஞ்சம் நிறைய பிரியேட்டர்ஸை காமிச்சிருப்பாங்க. அப்புறம் பிரியேட்டரோட ஸ்பேஸ்ஷிப், அவங்களோட வழிமுறைகள், அவங்க எப்படி அன் பண்றாங்கன்னு கிளியரா சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துக்கு ஐஎம்டி ரேட்டிங் 6.3 கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஏலியனோட ரெஃபரன்ஸும் இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், கண்டிப்பா பாருங்க. அடுத்து நம்ம லிஸ்ட்ல பார்க்க போற படம் ஏலியன் வெர்சஸ் பிரியேட்டர். இந்த படம் 2004ல ரிலீஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் பார்ட்ல ஏலியன்ஸ் ரெஃபரன்ஸை காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல ஏலியன்ஸை இறக்கி விட்டு சம்பவம் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஹீரோயின் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட். ஹீரோலாம் இல்ல, இந்த படம் ஃபுல்லாவே அண்டார்டிகால ஒரு ஐலாண்ட்ல தான் நடக்குது. அந்த ஐலாண்டை ஆராய்ச்சி பண்ணும்போது 2000 அடி கீழே ஒரு பிரமிடை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பிரமிட்குள்ள போகிறதுக்கு 3 பிரியேட்டர் ஒரு டனலை கிரியேட் பண்று மனுஷங்களும் அதுக்குள்ளேயே போறாங்க. இந்த படத்துல தான் ஒரு பெரிய விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷங்களுக்கு பிரமிட்டை கட்ட ஹெல்ப் பண்ணதே பிரியேட்டர்ஸ் தான். அந்த காலகட்டத்துல மனுஷங்க பிரியேட்டர்ஸ கடவுளாவே வணங்கி இருக்காங்க. அப்புறம் ஃபேஸ் ஹக்கர்ன்ற ஒரு ஏலியன் எக்கை பயன்படுத்தி ஜீனோமார்ஃப் ஏலியன்ஸை கிரியேட் பண்ணி அதை அன் பண்றத ஸ்போர்ட்ஸா இந்த பிரியேட்டர்ஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த உண்மைகள் தான் பிரமிட்குள்ள இருக்கிற மனுஷங்களுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம மனுஷங்க தெரியாம அடைச்சி வச்சிருந்த ஏலியன் குயினை ஆக்டிவேட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் செம சண்டை இருக்கும் ஏலியன்ஸுக்கும் பிரியேட்டர்ஸுக்கும். இதுக்கு நடுவுல மனுஷங்களும் சேர்ந்து சண்டை போடுவாங்க. இந்த படத்துக்கு ஐஎம்டி ரேட்டிங் 5.7 கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல நிறைய விஷயத்த சொல்லியிருப்பாங்க. போஸ்ட் கிரெடிட் சீன்ல நெக்ஸ்ட் வர பிரியேட்டரை லைட்டா டீஸ் பண்ணிருப்பாங்க. மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போற படம் ஏலியன் வெர்சஸ் பிரியேட்டர் ரெக்வியம். இந்த படம் 2007ல ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்துல புதுசா ஒன்னு இறக்கி விட்டுருப்பாங்க. அது பேர் தான் பிரிடேலியன். ஏலியன் பாதி, பிரியேட்டர் பாதி. லாஸ்ட் பார்ட்டோட கண்டினியூஷன் தான் இந்த படம். லாஸ்ட் பார்ட்ல செத்த பிரியேட்டரோட உடம்புல இருந்து தான் இந்த பிரிடேலியன் வரும். ஷிப்ல இருக்கிற எல்லா பிரியேட்டர்ஸையும் சாவடிச்சிடும். அப்புறம் ஷிப் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள விழுந்து உள்ள இருக்கிற எல்லா ஏலியன்ஸ் எக்ஸும் வெளியில வந்து மனுஷங்களை ஜீமோமோஃபா மாத்தி விட்டுரும். இந்த படத்துல அண்டர் பிரியேட்டர்னு ஒண்ணு வராது. அதுக்கு பதிலா கிளீனர் பிரியேட்டர்னு ஒண்ணு வரும். அது வேலையே இந்த மாதிரி ஏலியன்ஸை கிளீன் பண்றது, அப்புறம் அவங்க சீக்ரெட்டை ப்ரொடெக்ட் பண்றது தான் இந்த பிரியேட்டரோட வேலையே. ஐஎம்டி ரேட்டிங் இந்த படத்துக்கு 4.6 கொடுத்திருக்காங்க. ஒன் டைம் பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற மூவி பேர் தான் பிரிடேட்டர்ஸ். 2010ல ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோ வானத்துல இருந்து பேராஷூட்ல ஒரு காட்டுக்குள்ள விழுறாரு. அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒருத்தரா மொத்தம் 8 பேர் அந்த மாதிரி விழுறாங்க. அவங்க எந்த இடத்துல விழுந்திருக்காங்கன்னு மாத்தி மாத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. போக போக தான் தெரியுது அவங்க பூமியில இல்ல, வேற ஏதோ பிளானட்ல இருக்காங்கன்னு. அது மட்டும் இல்ல, அங்க அவங்கள தவிர வேற ஏதோ ஒண்ணு இருக்கு, அவங்கள ட்ராக் பண்ணிட்டு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்றது அந்த படத்தோட மீதி கதை. இந்த மூவிக்கு 6.4 ஐஎம்டி ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இந்த படமும் மத்த பிரியேட்டர் படம் மாதிரி தான் இருக்கும். இந்த லிஸ்ட்ல நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற படம் தான் தி பிரியேட்டர். 2018ல ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஸ்பேஸ்ஷிப் கட்டுப்பாட்டை இழந்து பூமிக்குள்ள வருது. அதுல இருந்து ஒரு பிரியேட்டர் எஸ்கேப் பண்ணல தப்பிச்சிருது. அப்புறம் ஃபாரஸ்ட்ல சோல்ஜர்ஸை காட்டுறாங்க. அவங்க ஏதோ மிஷனுக்காக வந்திருக்காங்க. அப்ப திடீர்னு அந்த எஸ்கேப்பர் இவங்க இருந்த காட்டுக்குள்ள வந்து விழுந்து டேமேஜ் ஆகுது. அந்த பிரியேட்டரையும் இவங்க லாக் பண்ணிடுறாங்க. இந்த படத்தோட ஹீரோ அந்த பிரியேட்டரோட மாஸ்க், வெப்பன் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரே ஓட்டம் தான். ஸ்டோரி போக போக ஆல்ரெடி இவங்க லாக் பண்ணாங்கல்ல அந்த பிரியேட்டரை தேடி இன்னொரு பல்கான பிரியேட்டர் பூமிக்கு வருது. எதனால இந்த ரெண்டு பிரியேட்டரும் சண்டை போடுது, கடைசியில என்ன ஆச்சு, அந்த பிரியேட்டரை கொன்னாங்களா இல்லையன்றதான் அந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்துக்கு ஐஎம்டி ரேட்டிங் 5.3 கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல தான் ரெண்டு பிரியேட்டர் சண்டை போடுறத காட்டுறாங்க. படமும் இன்ட்ரெஸ்டிங்கா தான் போகும். இந்த லிஸ்ட்ல வர நெக்ஸ்ட் படம் பிரே. 2022ல ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டோரி 1719ல நடக்குது. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல காட்டுக்குள்ள வாழ்ற ட்ரைபல் பீப்புளோட லைஃப் ஸ்டைல காட்டுறாங்க. கட் பண்ணா ஹீரோயின் வானத்துல ஏதோ வித்தியாசமா வரத பாக்குறாங்க. அப்போத்துல இருந்து அங்க நடக்கிற சின்ன விஷயத்தெல்லாம் நோட் பண்ணி
இங்க வேற ஏதோ ஒண்ணு வந்திருக்குன்னு டவுட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அத தேடி போறாங்க. இந்த பிரியேட்டர் கிட்ட இருந்து இவங்க எப்படி தப்பிச்சாங்க? அத எப்படி கொல்றாங்கன்றது தான் அந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 7.1 குடுத்திருக்காங்க. ட்ரைபலோட லைஃப் ஸ்டைல், ஹீரோனோட ஹண்டிங் ஸ்டைல், பிரியேட்டரோட சண்டை போடுற சீன்லாம் சூப்பரா இருக்கும். வெறித்தனம் வெறித்தனம் தான் இந்த மூவி. இந்த லிஸ்ட்ல அடுத்த மூவி பிரியேட்டர்ஸ் கில்லர்ஸ் ஆஃப் கில்லர்ஸ் 2025ல இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இது ஒரு அனிமேட்டட் படம். 3 டிஃபரெண்ட் இடத்துல நடக்கிற சண்டையில பிரியேட்டர்ஸையே கொன்ன மனுஷங்கள லாக் பண்ணி மத்த பிரியேட்டர்ஸ் அவங்க பிளானட்டுக்கே கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 3 பேருக்கும் என்ன ஆகுது? அவங்க தப்பிச்சு திரும்பி நம்ம உலகத்துக்கு வந்தாங்களா இல்லையான்றதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 7.5 குடுத்திருக்காங்க. படம் ஃபுல்லாவே உங்களை எங்கேஜிங்கா கொண்டு போகும். இந்த மூவில தான் பிரியேட்டரோட பிளானட் எல்லாம் உங்களுக்கு நல்லா காட்டியிருப்பாங்க. போஸ்ட் கிரெடிட் சீன்ல 3 பேரை காட்டுவாங்க. இதுக்கு முன்னாடி வந்த பிரியேட்டர்ஸ் படத்தை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க இன்னும் இந்த படத்தை பார்க்கலன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. அப்படியே போஸ்ட் கிரெடிட் சீன்ல காட்டுற 3 பேர் யாருன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போற படம் பிரியேட்டர் பேட்லேண்ட்ஸ். இந்த படமும் 2025ல தாங்க ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல 2 பிரியேட்டர் சண்டை போடுறாங்க. அவங்க 2 பேருமே அண்ணன் தம்பி தாங்க. இதுல இந்த தம்பிக்காரன் இருக்கிறான்ல, அவனை அவங்க அப்பா எப்பயுமே வீக்கஸ்ட்னு சொல்லி அசிங்கப்படுத்துவாரு. நான் வீக்கஸ்ட் இல்ல, நான் அன்ட் பண்ணி என்னுடைய டிராஃபி எடுத்துட்டு வரேன்னு ஒரு பிளானட்டை சூஸ் பண்றாங்க. அங்க ஒரு பயங்கரமான அழிக்கவே முடியாத மிருகத்தை சூஸ் பண்றாங்க. இப்படியே தம்பியும் அண்ணனும் பேசிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து வீக்கஸ்ட்லாம் கிளான்ல இருக்கக்கூடாது, அவனை கொல்லுன்னு அவங்க அண்ணன் கிட்ட சொல்றான். ஆனா அவனை கொல்லாம அவனை காப்பாத்தி அந்த ஸ்பேஸ்ஷிப்ல அந்த சூஸ் பண்ண பிளானத்துக்கே அனுப்பி விடுறான். இந்த அண்ணன்காரனும் அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டு இறக்குறான். இதுக்கப்புறம் அந்த தம்பி பிரியேட்டர் அண்டு பண்ணுச்சா அந்த பிளானட்ல அதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்ற அந்த படத்தோட மீதி கதை. படம் சூப்பரா இருக்கு. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 7.5 கொடுத்திருக்காங்க. மறக்காம போய் பாருங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.